காலையில் ஜாக்கி வந்து அடிச்சு போட்டேங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா அம்மா வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. இவ படுத்துட்டு இருந்தான். டேய் எந்திரிடா ஜாக்கி, நான் கூட்டிக்கிறேன் அப்புறம் பர்றா அப்படின்னு இருப்பாங்களாட்டு இருக்குது. அவ கேட்கல. அப்புறம் அம்மாவும் எந்திரிடா அப்படின்னு முதுகு பிடிச்சி தட்டுனதுக்கு விஸ்குன்னு கையை பிடிச்சிட்டானுங்க. அப்புறம் நான் வந்து கோவம் வந்து 2 அடி அடிச்சிட்டுங்க. அப்புறம் அவுத்துவிட்டு நீ எங்கேயோ போ, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி வெளியே பிடிச்சி முடுக்கி விட்டேங்க. போயிட்டான். அந்த பழைய வீட்டுக்கு போய் அங்கே போய் வாசலில் படுத்துட்டு பண்ணிட்டுருக்குதுங்க. அப்புறம் அம்மா போய் கூப்பிட்டதுக்கு வரல. அப்புறம் நாங்கள் போய் ஒரு சத்தம் போட்டது ஒரே ஓட்டமாக ஒடியான்ட்டானுங்க வீட்டுக்கு இங்கே. ஏன்னா போன வாரம் இப்படி தான் பண்ணானுங்க. ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாங்க. கட்டல் கடியில் படுத்திருந்தான். வெளியே வாடா ஜாக்கி அப்படின்னு சொன்னதுக்கும் உர்ற அப்படிங்கிறான். இவனுக்கு புரியுறதெல்லாம் புரியுதுங்க. சொகுசாகவே இருக்கணுங்கிறான். எங்கள் அப்பா பண்ணுறதானுங்க கைக்குள்ளையும் கால்குள்ளையும் குழந்தையாட்டவே போட்டு வளர்த்தி, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா கோவம் எப்படி வருதுங்கிறீங்க. சொகுசாகவே இருக்கணுங்கிறான். ஃபேன் காற்று வேணுங்கிறான். நான்லாம் கூட இப்படி வளரலிங்க.